ஹாய் வணக்கம் பாவலக்கான் டேக் கேர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். அதே நேரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி வீடியோ போட சொல்லி இந்த வீக்குள்ள வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து A-Trade பிளாட்ஃபார்மில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஓனா அப்படி நாங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். A-Trade பிளாட்ஃபார்மில் கிளைண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ அப்படி சமரி வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி இருக்குது. செக்யூரிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டின் நம்பர், அதாவது ஸ்டாக் இன் ஐடென்டிஃபை நம்பர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்குற ஷேர்ன்ற டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பேலன்ஸ். இந்த கிளியர் பேலன்ஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சம்பத் பேங்க் இந்த ஷேரை வாங்குறேன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 50 ஷேர் இருக்கு. மேலதிகமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 90 ஷேர் வாங்குறீங்க. இன்றைக்கு வாங்குற 90 ஷேர் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். பட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அது உங்களோட குவான்டிட்டியில் அட் ஆகும். நீங்கள் வந்து அந்த ஷேரை விற்கலாம். பட் ஒபிஷியலாக பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு தான் வந்து உங்களோட பேலன்ஸில் அட் ஆகும். ஸோ இந்த கிளியர் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக் 50 தான் பாத்தீங்கன்னா இருக்கு. மற்ற 90 பாத்தீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பத் பேங்க் இந்த ஷேர் வந்து குவான்டிட்டியில 140 இருக்கு. பட் கிளியர் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா 50 தான் இருக்கு. அதே நேரம் புதுசாக வாங்கின 90 பாத்தீங்கன்னா அங்கால அன்செட்டில் பைல இருக்கு. அதை நெக்ஸ்டா பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சம்பத் பேங்க் ஷேர் வந்து 140 இருக்கு. கிளியர் பேலன்ஸ்ல 140 இருக்கு. குவான்டிட்டிலே 140 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு பிறகு எடுத்த ஸ்கிரீன்ஷாட். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு நம்புறேன் கிளியர் பேலன்ஸ் என்னன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ். இந்த அவைலபிள் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா குவான்டிட்டியில் இருக்கிற அதே அமௌண்ட் இருக்கும். அதாவது நீங்க பங்கொண்ட வாங்குறீங்கன்னா அந்த வாங்கின பங்கு பிளஸ் உங்கள்ட்ட ஆல்ரெடி ஹோல்டிங்ல இருந்த பங்கு எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா காட்டும் அவைலபிள் பேலன்ஸுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்செட்டில் பை. இந்த அன்செட்டில் பைக்கை பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு பங்கொண்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த 2 டேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஷேர் எண்ணிக்கை வந்து அன்செட்டில் பைல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்செட்டில் செல். இந்த அன்செட்டில் பை இந்த சேம் கன்செப்ட் தான் பாத்தீங்கன்னா அன்செட்டில் செல்லையும், அதாவது நீங்க ஒன்று பங்கொண்ட வித்தீங்கன்னா 2 டேஸ் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒபிஷியலா கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது மட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து அன்செட்டில் செல்லுக்கு இருக்கும். பட் நீங்க வந்து வித்தா பாத்தீங்கன்னா அந்த காசுல உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அட் ஆயிடும். பட் ஒபிஷியலா கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 2 டேஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் பாத்தீங்கன்னா அன்செட்டில் செல்லுக்கு வந்து அந்த ஷேர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் பெர்சன்டேஜ் குவான்டிட்டி அடிப்படையில், அதாவது உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஷேர்ல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த பெர்சன்டேஜ் வந்து ஷோ பண்றதா பாத்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் குவான்டிட்டி பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AVG பிரைஸ், அதாவது அவரேஜ் பிரைஸ். இந்த அவரேஜ் பிரைஸ் எங்க வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து குறிப்பிட்ட கம்பெனி ஷேரை வந்து 2-3 டைம் தனித்தனியா வாங்குற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸை கால்குலேட் பண்றது தான் இந்த AVG பிரைஸை பாவிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் பிளாஸ்டிக்கா வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் பிளாஸ்டிக்கா வந்து ஒரு ஷேர் 100 ரூபா படி 10 ஷேரை ஃபர்ஸ்ட்டாக வாங்குறேன். அதே நேரம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசிஎல் பிளாஸ்டிக் அந்த ஷேரை வந்து 200 ரூபா படி 10 ஷேர் வாங்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேர் ப்ரைஸ் இருக்கு. அதாவது 10 ஷேர் வந்து 100 ரூபா படியும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு 10 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா படியும் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து எதுன்னு சொல்லி குழப்பமா இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா AVG பிரைஸ் எடுப்போம். இந்த AVG பிரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டை டோட்டல் யூனிட்ஸால பிரிச்சா வரதான் பார்த்தீங்கன்னா AVG பிரைஸ். அதாவது 1000 + 2000 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3000 இருக்கு. அதே மாதிரி 20 ஷேர் வந்து வாங்கினாங்க. ஸோ 3000 20ஆல பிரிச்சா 150 வரும். ஸோ இந்த 150 தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவரேஜ் ப்ரைஸ். ஸோ நாங்கள் வந்து இந்த ஏசிஎல் பிளாஸ்டிக்கை வந்து விற்க 150 ரூபாய்க்கு மேலே விற்றா எங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BES ப்ரைஸ், அதாவது பிரேக் ஈவன் ஷேர் ப்ரைஸ். இந்த பிரேக் ஈவன் ஷேர் ப்ரைஸ் அப்படி காண்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஸோ நீங்கள் வந்து ஷேர் வாங்கிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ப்ரைஸோட, அதாவது நீங்கள் பிட் பண்ணுற ப்ரைஸோட, அதாவது உங்களோட ட்ரேடட் ப்ரைஸோட ப்ளஸ் உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆகும், அதாவது புரோக்கர் ஃபீஸ் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ப்ரைஸ், அதாவது ஷேரோட வாங்கின ப்ரைஸோட ப்ளஸ் அங்கே புரோக்கர் ஃபீஸும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கழிக்கும். அதே மாதிரி நீங்கள் பங்கொண்ட விற்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணுற ப்ரைஸில் இருந்து அந்த கமிஷன், அதாவது புரோக்கர் ஃபீஸை கழிச்ச பிறகு வார அமௌண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா உங்களோட CDS அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி பேங்க்ல வந்து டிபாசிட் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா ஷேர் மார்க்கெட்டில் கொமனா பார்த்தீங்கன்னா 1.12% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனாக இருக்கும். அதாவது ஒரு பங்கொண்ட வாங்கி உங்களுக்கு 1.12 கமிஷனாக இருக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் பங்கொண்ட விற்க
பிரிக்க 1.12 கமிஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏசிஎல் பிளாஸ்டிக் பிஎல்சி எடுத்துக்கொள்வோம். இந்த ஏசிஎல் பிளாஸ்டிக் பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷேர் 100 ரூபா படி வாங்குறேன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக அந்த 1.12% 100ஆல் பிரித்த மண்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0112 சொல்லி வரும். ஸோ அந்த 0.0112 வந்து எங்களோட ட்ரேட் ப்ரைஸ் எல்லாம் வந்து பெருக்கினா எங்களுக்கு வந்து கமிஷன் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 1.12 கமிஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 3033.6 வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சீரியஸ் அக்கௌண்ட்லேருந்து கிடைக்கும் டோட்டலாக. பிகாஸ் நாங்கள் ட்ரேட் பண்ண 3000 ப்ளஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 33.60% வந்து கமிஷனாக போகும். நெக்ஸ்ட்டாக வந்து பிஎஸ் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்றதை பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசியா பிளாஸ்டிக் பிஎல்சில வந்து 30 ஷேர் வந்து வாங்கியிருக்கேன். அதன் அவரேஜ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 188 ரூபா 17%. நெக்ஸ்டா வந்து பிஎஸ் கால்குலேட் பண்ணணும். அதாவது பிரேக் ஈவன் ஷேர் பிரைஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த பிரேக் ஈவன் ஷேர் பிரைஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷேர் ஒன்றை விற்க லாபமும் நட்டவும் இல்லாத புள்ளியை தான் பார்த்தீங்கன்னா குறிப்போம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஷேர் ஒன்றை விற்க உங்களுக்கு கமிஷன் இருக்குமென்று சொல்லி, அதாவது 1.12% வந்து கமிஷன் இருக்குமென்று சொல்லி. இந்த ஏசிஎல் பிளாஸ்டிக் பிஎல்சி இந்த ட்ரேடட் ப்ரைஸ், அதாவது அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 188 ரூபா 17%. ஸோ நீங்கள் இந்த 188 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து லொஸ் வரும். பிகாஸ் நீங்கள் செல் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.12% வந்து கமிஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு லொஸ்ல முடியும். ஸோ அந்த லொஸ்ல எந்தங்களை சேவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 188 ரூபா 17%ஓட நான் வந்து 1.12% பெருக்கி டோட்டல் ஷேரால பிரிச்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா 27% இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் பிளாஸ்டிக் பிஎல்சியை வந்து 190 ரூபா 27% வித்தா தான் எனக்கு வந்து லாபமும் நட்டவும் இல்லாத புள்ளியிலே இருப்பேன். ஸோ நான் செல் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 190 ரூபா 27% தாண்டி வித்தா தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். இது வந்து யூஸ்வலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். அதாவது ஏவிஜி ப்ரைஸ் அல்ல ட்ரேட் ப்ரைஸோட நீங்கள் வாங்கின டோட்டல் ஷேரை பெருக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடட் ப்ரைஸ். ட்ரேடட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்கு வாங்கின விலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ. இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேர்ண்டா கரண்ட்லி வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸால நீங்கள் வந்து எவ்வளோ பங்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை வந்து பெருக்கி டோட்டல் வேல்யூவை வந்து மார்க்கெட் வேல்யூவில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் காஸ்ட் வந்து 5645 ரூபா 2% இருக்குது. அதே நேரம் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4530 ரூபா இருக்குது. பிகாஸ் நாங்கள் வாங்கின விலையை விட இப்போ கரண்ட் விலை வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4530 காட்டுது. இதுவே வந்து நாங்கள் வாங்கின விலையை விட கரண்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எங்கள் டோட்டல் வேல்யூவை விட கூட காட்டும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பர்சன்டேஜ் மார்க்கெட் வேல்யூவில், அதாவது கரண்ட் மார்க்கெட் வேல்யூவில் வந்து டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி காட்டுறதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொள்ளலாம். அதே மாதிரி சேல்ஸ் கமிஷன். சேல்ஸ் கமிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கமிஷன் வந்து கழிவிடம்னு சொல்லி காட்டுறதான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ப்ரொசீட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட் ப்ரைஸில் வந்து பங்கொண்ட விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் கமிஷன் போக எவ்வளோ காசு கையில் வருமானு சொல்லி காட்டுற குளம் தான் பார்த்தீங்கன்னா சேல் ப்ரொசீட். இந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸை கம்பேர் ஆனது தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. கரண்ட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஷேரை விற்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு டோட்டல் கெயின் வரும் எவ்வளோ டோட்டல் லாஸ் வரும் என்று சொல்லி காட்டுறக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ் டோட்டல் வேல்யூவை வந்து பெர்சன்டேஜாக காட்டக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ் டுடே கெயினோ லோஸ்ன்னு சொல்லி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேர் ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது முதல் நாள் க்ளோஸ்ல இருந்து கரண்ட் ப்ரைஸுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுல இருந்து அது வந்து பிளஸ்ல இருந்தா உங்களுக்கு கெயின் அண்டு காட்டும், அது வந்து மைனஸ்ல இருந்தா உங்களுக்கு லாஸ் அண்டு காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வேல்யூக்கு சம்பந்தப்படாது. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல கெயினோ லாஸ்ன்னு சொல்லி காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரேட் பிளாட்ஃபார்ம் போர்ட்ஃபோலியோ தாண்டி நீங்க வந்து ஓனா போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்றதுக்கும் உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி ஒருக்கா நீங்க அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா பை பண்றதுக்கு தனியாக பை ஹிஸ்டரி அண்டும் செல் பண்றதுக்கு தனியாக செல் ஹிஸ்டரி அண்டும் அதே மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ ட்ராக் பண்றதுனால அதே மாதிரி ரிமைனிங் ஷேர் டேஷ்போர்ட் டிவிடெண்ட் ட்ராக் ரெண்டுலாம் பாத்தீங்கன்னா
நான் வந்து செப்பரேட்டாக பிரித்து மெயின்டைன் பண்ணுறேன். இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி நான் வந்து என்ன ஷேரை வாங்கலாம், என்ன ஷேரை விற்கலாம், என்ன மாதிரி செக்டரில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட வியூக்கு ஓனாக போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணி ட்ரெக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மற்றது அதே நேரம் வந்து என்ன ஷேர் வாங்கலாம், என்ன செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஷேரை வாங்கி விற்றா ஷார்ட் டேர்மில் லாங் டேர்மில் லாபம் பெறும்னு சொல்லி உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ தாண்டி நீங்கள் வந்து ஓன் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணி அதை வந்து ட்ரெக் பண்ணிக்கொள்ளுங்க. வளர்ந்தா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ கூட ஐடியா வந்து நம்ம நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் கண்டினியூஸ் வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.